டே 9ல் இருக்கும். பார்ட் பியோட வீடியோ இது. என்னென்னு பார்ப்போமா? இன்டர்வியூவில் ஒரு ட்ரிக்கியான கொஷின் கேட்பாங்க. சம் ஆஃப் த டிஜிட்டை லூப் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ நமக்கு என்ன தெரியும்? லூப் இல்லாமல் இது எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு. இன்புட் மாடலோ 9 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அந்த மெத்தடை தான் கேஷிங் அவுட் 9 ரூல் அப்படின்னு ஒரு கோல்டன் ரூல் இருக்குது. அது என்ன? இன்புட்டு மாடலோ 9. இப்போ நமக்கு இன்புட் ஒரு இது கொடுத்துட்டாங்க, 99,992 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது எல்லாத்தையும் செப்பரேட்டாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 29 கிடைக்கும். இப்போ 2வையும் 9ஐயும் தனியாக ஆட் பண்ணுறோம். அப்போ 11 கிடைக்கும். 1 + 1 2ன்னு கிடைக்கும். இப்போ இது சம் ஆஃப் த டிஜிட் வந்து 2. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம், அது ஏன் இன்புட் மாடலோ 9ன்னு கொடுக்குறோன்னு. 9ஐ எது கூட ஆட் பண்ணாலும் 9 தான் வரும். இப்போது 9 டேபிளில் உள்ள டேபிள்ஸை பார்த்து பாருங்கள். இன்புட் 0னா அவுட்புட்டும் 0 தான். இன்புட் மாடலோ 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சுன்னா அவுட்புட்டு நமக்கு 9ன்னு கிடைக்கும். இல்லை நாட் ஈக்குவல் டு 9ன்னு வந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்னென்னா ரிமைண்டர் கிடைக்கும். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போது பப்ளிக் கிளாஸ் மெயின், இங்கே தான் மெயின் மெத்தட் ஸ்டார்ட் ஆகுது. இன்புட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்குறோம் 572ன்னு. இப்போது n ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அவுட்புட்டு நமக்கு என்னென்னு கிடைக்கணும்? 0ன்னு கிடைக்குன்னு சொல்லிட்டோம். இப்போது n மாடு 9ஆக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 9ன்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ரிமைண்டர் பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டோமா? அதுதான் இங்கே நம்ம கூட எழுதியிருக்கோம். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போயிட்டு, ஆனால் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதை பற்றின ஐடியாஸை என்னங்கிறத சொல்லுங்கள்.